ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் டபுள் லைனில் எப்படி கோலம் போடுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி டபுள் லைன்ஸில் கோலம் போட தெரியாதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈஸியாக டபுள் லைன் போட கற்றுக்கலாம். ரொம்ப சுலபந்தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பிகினர்ஸ்க்கு கூட புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது டபுள் லைன் கோலம் போடுறதுல ரெண்டு மெத்தட் இருக்குது. ரெண்டு விதமாக நம்ம டபுள் லைன்ஸ் நம்ம போடலாம். அதில் முதல் மெத்தட் பார்த்திங்கன்னா, இந்த 3 விரலில் கோலமாவை எடுத்து டபுள் லைன் போடுறது. இன்னொன்று 5 விரலில் கோலமாவை எடுத்து அதுலேயும் டபுள் லைன் போடலாம். 5 விரலில் கோலமாவை எடுத்து போடுறத விட டபுள் லைனுக்கு எது நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்க பட்சத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது, ரொம்ப சுலபமாக இருக்கிறது இந்த 3 விரலில் கோலமாவை எடுத்து அதில் டபுள் லைன் போடுறது தான் ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ நீங்கள் கோலமாவை கையில் இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா, டபுள் லைன் போடும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் இப்படி போடும்போது அந்த கோலப்பொடியை உங்கள் கட்டை விரலால் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த 3 விரலில் இப்போ நம்ம மாவு எடுத்துருக்கோம் அப்படின்னா, நீங்கள் இப்படி லைன்ஸ் போடும்போது கட்டை விரல் பாருங்கள், அந்த கோலப்பொடியை ப்ரெஸ் பண்ணிட்டு முன் பக்கமாக வரணும். இந்த மாதிரி மித்த 2 விரலும் பின்னாடி போகணும். கட்டை விரல் முன் பக்கமாக முன்னோக்கி நவுத்தணும். பாருங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக திரும்ப செஞ்சு காமிக்கிறேன். பொடி எடுத்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது கட்டை விரல் பார்த்தீங்கன்னா இப்படி முன்னோக்கி வரணும். இந்த மாதிரி வரும்போது டபுள் லைன்ஸ் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சுலபமாகவே வந்துடும். இப்போ நான் இந்த பொடியை எடுத்து இப்படி கட்டவரால் ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், 2 இடத்துல அந்த கோலமாவு திக்காக விழுகுது. பாருங்கள், இந்த 2 விரலுக்கு நடுவில் ஒரு இடத்துலையும், இந்த முதல் விரல் இருக்குல்ல, நம்மளுடைய ஆள்காட்டி விரலுக்கு முன்னாடி ஒரு விரல்லையும் 2 இடத்துல, முன்னாடி ஒரு இடத்துலையும் 2 இடத்துல நமக்கு அந்த கோலமாவு இப்படி ரிலீஸ் ஆகும். அதனால் டபுள் லைன்ஸ் ரொம்ப ஈஸியாக நமக்கு போட வரும். இப்போ நான் உங்களுக்கு டபுள் லைன்ஸ் போட்டு காமிக்கிறேன். நல்லா ஸ்லோ பண்ணி தான் வீடியோவை நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய கட்டை விரல் முன்னோக்கி வருது. பாருங்கள், 2 இடத்துல கோலமாவு ரிலீஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். 2 விரலுக்கு நடுவுலையும் அந்த ஆள்காட்டி விரலுக்கு முன்னாடி 2 இடத்துல கோலப்பொடியை நம்ம இந்த மாதிரி வர்ற மாதிரி போடணும். கட்டை விரல் பார்த்திங்கன்னா முன்னோக்கி நகர்ந்து வரணும். இப்படி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு டபுள் லைன்ஸ் போட வந்துடும். இப்போ டபுள் லைனில் கோலம் போடுறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இதுவுமே நான் உங்களுக்கு நல்லா ஸ்லோ மோஷனில் தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நம்ம எப்படி கோலப்பொடி எத்தனை விரலில் எடுக்கிறோம், எப்படி அந்த கோலப்பொடியை ரிலீஸ் பண்ணுறோம், எப்படி 2 லைன்ஸ் விழுகுது, அதாவது எந்த 2 விரலுக்கு நடுவில் நம்ம கோலப்பொடியை ரிலீஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு நல்லா பொறுமையாக பாருங்கள், தெளிவாக தெரியும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தடவையிலேயே ஈஸியாகவே கற்றுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போடணும். இப்போ இதில் கோடுகள் போடுறது ஈஸி. அடுத்து வளைவுகள் போடுறதும் இதே மாதிரி தான். அதுவுமே ரொம்ப சுலபம். பாருங்கள், இந்த மாதிரி பொடி எடுத்துட்டு இந்த மாதிரி வளைவுகளும் போட்டு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். டபுள் லைன்ஸில் கோலம் போடும்போது பார்க்குறதுக்கு. பாருங்கள், இதிலவே நம்ம இன்னொரு வளைவு போடலாம். இந்த மாதிரி இந்த வீடியோவை திரும்ப இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தெளிவாக புரியும். பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். இதே மாதிரி டபுள் லைன்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கூடையும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.